தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவியர்களுக்கு அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அந்த வகையில் கரூர், ராணிப்பேட்டை, திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் நீட் தேர்வினால் உயிரிழந்துள்ள மாணவ மாணவிகளுக்கு அதிமுக சார்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியும் உயிரிழப்பிற்கு திமுக தான் காரணம் என திமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமும் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மேலும் காஞ்சிபுரம், தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தி திமுகவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் முன்னிலையில் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் ஒடக்கத்தூரில் ஏற்கனவே திருமணமான பிரசாத் என்ற இளைஞர் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கடத்தி சென்றதாக பெற்றோர்கள் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இவ்வழக்கில் பிரசாத்துக்கு உதவியாக இருந்த மொத்தம் 11 பேர் மீது போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் பிரசாத், சூர்யா, விஜய் ஆகிய 3 பேரை வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ளவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை திருவான்மியூரில் சாலையில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்ததை தட்டி கேட்ட போலீசாரை தாக்கிய வழக்கில் அண்ணன், தம்பி கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் இருவரையும் போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட பின்னர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தண்ணீர் தேடி வந்த மான் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தது. தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காடையாம்பட்டி தீயணைப்பு வீரர்கள் மானின் சடலத்தை மீட்டனர். தொடர்ந்து வனத்துறையினர் சம்பவ இடத்திலேயே மானிற்கு பிரேத பரிசோதனை செய்த நிலையில் மான்கள் தண்ணீர் தேடி கிராமத்திற்கு செல்வதை தடுக்க வனத்திலும் வனத்தை ஒட்டிய பகுதியிலும் வன விலங்குகளுக்கு தண்ணீர் வைக்கவும் கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் கென்னடி தெருவில் கால்வாய் பணிக்காக தாம்பரம் மாநகராட்சி சார்பில் ஜேசிபி இயந்திரம் மூலம் தோண்டிய போது சாலையோரம் இருந்த மரத்தின் வேரையும் தோண்டியதால் திடீரென மரம் முறிந்து கீழே விழுந்தது. அப்பொழுது அப்பகுதியில் வசிக்கும் அபிஷேக் என்பவரது வீட்டின் மீதும் கார் மீதும் மரம் விழுந்து சேதமடைந்த நிலையில் 5 லட்சம் ரூபாய் வரை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் என்ன பண்ண முடியும் என அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் வேதனை தெரிவித்தார். கேட்காம இவங்க இந்த மரத்தோட வேற எடுத்திருக்காங்க. 2 நாள் ஆச்சு எடுத்துட்டு. மரம் வீக் ஆயிடுச்சு. வீக் ஆகி இப்ப இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த மொத்த மரமும் எங்க வீட்டு மேல விழுந்துருக்கு. வீடு காமிங்க. வீட்டு மேல விழுந்து காரு, எங்க வீடு பைக்கு, ஷெட்டு, அது மேல இருக்க ஏசி எல்லாம் விழுந்து சேதம் அடைஞ்சு எப்படி இருக்குன்ற நிலைமையை மட்டும் பாருங்க. இது கம்ப்ளீட்டா கார்பரேஷனோட ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். 2:30 மணிக்கு இந்த விஷயம் நடந்தது. 2:30 மணிக்கு நடந்தது. 2:30 மணிக்கு போலீஸ்க்கு ஒரு 3 மணிக்கு வந்தாங்க. 3 மணிக்கு வந்த பிறகு நாங்க போயிட்டு கார்பரேஷன் கிட்ட போயிட்டு அவங்க சொல்றேன்னு சொன்னாங்க. கார்பரேஷன் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க வந்த டைம் பாருங்க. இப்ப மணி எவ்வளவு ஆகுது? 9 மணி வரைக்கும் இன்னும் கிளியர் பண்ணல. 9 மணி வரைக்கும் கிளியர் பண்ணல. இன்னும் இன்னைக்கு இப்பதான் கிளியர் பண்ணிருக்காங்க. இந்த பொறிச்சேர்த்ததுக்கு கண்டிப்பா கார்பரேஷன் நான் இதோட கேட்டுக்கிறேன், ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். இது என்னன்னு பார்த்துட்டு இதுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா செட்டில் பண்ணிட்டு போங்க. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக கோயில் பூசாரி தலையில் கிரைண்டர் குழவி கொள்ளை போட்டு கொலை செய்த எதிர் வீட்டில் வசிக்கும் கொத்தனாரான தமிழரசன் என்பவரை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மணவாளநல்லூர் அருள்மிகு கொளஞ்சியப்பர் திருக்கோயில் தெற்கு மற்றும் மேற்கு ராஜகோபுரங்கள் பூமி பூஜை துவக்க விழா தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பூஜை நடைபெற்று மகா பூர்ணாஹீதியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட
நரையூர் ஏரி மற்றும் காட்டுப்பகுதி சித்தேரி ஏரி உள்ளிட்ட இடங்களில் மதுவிலக்கு அமலாக்கத்துறை சார்பாக சோதனை நடைபெற்றது. மதுவிலக்கு அமலாக்கத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற இந்த சோதனையில் மதுவிலக்கு போலீசார் 50 பேர் கள்ளத்தனமாக சாராயணம் கள் உற்பத்தி செய்யப்படுகிறதா என்ற சோதனையில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மருதேரி ஏரியில் வளர்க்கப்படும் மீன்களுக்கு உணவாக பராமரிப்பாளர்கள் விவசாயிகளிடம் இருந்து முட்டைகோசினை கொள்முதல் செய்கின்றனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், குத்தகைதாரர்களிடம் முட்டைகோசை விற்பனை செய்து வருவதால் இடைத்தரகர்கள் மூலம் கொள்முதல் செய்யும் விலையை விட 4 ரூபாய் கூடுதலாக கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து சாரல் மழை மற்றும் கனமழையானது பெய்து வந்த நிலையில் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகமாக தொடங்கியுள்ளது. அதன் காரணமாக கோடை விடுமுறையொட்டி பொதுமக்கள் திருப்பரப்பு அருவியில் குவிந்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியின் சார்பில் 2025 ஆண்டுக்கான விதிகளை மதிப்போம், விழிப்புடன் இருப்போம் என பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையேற்று நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதியதில் இளம்பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பெண்ணின் உடலை கைப்பற்றி ஆரணி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ஏற்பாட்டில் நீட் தேர்வினால் உயிர் நீத்த 22 மாணவ மாணவியருக்கு கையில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே திருட்டு புகார் காரணமாக போலீசார் தவறுதலாக அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் மனமுடைந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தங்கை பெயரில் சொத்தை எழுதி வைக்க கூறி தங்கையின் கணவரான ஈஸ்வரனை அடியாட்களை வைத்து சரமாரியாக அடித்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்து ஈஸ்வரன் கொடுத்த புகாரின் பெயரில் சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சின்ன குடும்ப பிரச்சனை இருக்கு. இதையே காரணம் காமிச்சு என்னுடைய சொத்து என் பொண்டாட்டி பேரில் எழுதி கொடுக்க சொல்லி ரொம்ப துன்புறுத்தினாங்க. நேற்று ரொம்ப சொத்து எழுதி கொடுறான்னு சொல்லி அடியாட்களை 10 பேர்த்த கூப்பிட்டு என் மச்சான் என்னை அடித்து உன்னையும் அண்ணனையும் உயிரோட விட மாட்டேன்டா, சொத்து எழுதி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அடித்து எங்களை மிரட்டி எங்கள் அண்ணன் பையனையும் சின்ன பையனும் கூட பார்க்காம அவனையும் அடித்து துன்படுத்திட்டாங்க. ஆடு மாடு நாயெல்லாம் அடித்து ரொம்ப கவலைக்கிடமாக ஆகிட்டாங்க. மாட்டெல்லாம் என் கழுத்தில் கூட கத்தி போட்டு அறுத்துட்டாங்க. என் உயிருக்கோ இல்லை எங்கள் அண்ணன் உயிருக்கோ என் அண்ணன் பையன் உயிருக்கோ ஏதாவது ஆச்சுனாக்கா என் மச்சான் சார்ந்தவனுங்க 10 பேர் 10-15 பேர் அவனுங்களோட ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. அவங்க தான் காரணம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் சிதைந்து கிடக்கும் வரலாற்று மிக்க கஞ்சா சாஹிப் களரியை தொல்லியல் துறை பாதுகாக்காமல் தாமதம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் வரலாற்று சின்னமான களரியை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாநகருக்குட்பட்ட தோட்டப்பாளையத்தில் உள்ள செல்போன் டவரின் உச்சியில் சிக்கியிருந்த பருந்தை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். இதனால் அப்பகுதி மக்கள் பருந்தை மீட்டதற்காக தீயணைப்புத் துறையினருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.